நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன், அது தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உன்னெல்லாம் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. கல்லுக்கு சேலை கட்டினா கூட அத பக்ரத்தோட பாக்குற உன்ன மாதிரியான ஈன பிறவையெல்லாம் கருவிலையும் அழிச்சிருக்கணும், இல்லனா கர்ண கொலை பண்ணிருக்கணும். ஏய் நிறுத்திரி. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா என் பையனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ? அடிச்சு வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? இந்த மாதிரி பொம்பளைங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி தருதல் எல்லாம் நான் செய்யறது தப்புன்னு கூட தெரியாம காலரை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். என்ன மாதிரி உங்க வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு அப்பாவி பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்துக்க போய் உன்னை கையும் களவுமா பிடிச்ச கடைசியில அந்த பொண்ணுக்கே திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு அமிச்சிட்டீங்க. பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம சிவா சாருக்கு கொடுக்கிற மாத்திரையை மாத்தி வச்சு அந்த பழைய அந்த ஆராதனா மேடம் மேல போட்டு விட்டு அவங்களுக்கு என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணீங்க, அது எல்லாமே பண்ணி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்ப இந்த வீட்ல உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறது நான் ஒருத்தி மட்டும்தான். நீங்க என்ன துரத்துறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணி பாத்தீங்க, ஆனா என்ன எதுவுமே பண்ண முடியல. கடைசியா இப்ப எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி வெளியே அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்கல்ல? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒரு பொம்பளை தானே? நீ பெத்த பொண்ணா இருந்தா இல்ல இந்த வார்த்தைய நான் உன்னை பார்த்து சொல்லிருக்க கூடாது. ஏன்னா நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்குறதுக்கு அவ்வளவு கேடு கெட்ட வேலையை செஞ்சவ. முன்னாடி நாளை யாரு? நான் ஒரு சாதாரண வேலைக்காரி தானே. என்ன நீங்க விட்டு வைப்பீங்களா என்ன? நீங்க ஜெயிச்சிட்டதாவோ இல்ல என்ன அழிச்சிட்டதாவோ நினைக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க இங்க நடத்திட்டு இருக்கிற நாடகத்தை யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்காதீங்க. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். இறந்து போன என் அம்மா தெய்வமாகி நீங்க பண்ற எல்லா கொடுமையையும் பார்த்துட்டு இருக்கா. நீங்க பண்ணின பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சு நடு தெருவுக்கு வந்து கொடூரமா நீங்க சாகல, என் பேரு சக்தி இல்ல. பாத்தியா சிவா, நம்ம கண்ணு முன்னாடியே அத்தைக்கு எப்படி எல்லாம் சாபம் விடுறான்னு. ஏய், நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பொண்ணு. பொண்ணாடி நீ? ஒரு பொண்ணு வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் சுயநலத்துக்காகவும் பிடிவாதத்துக்காக பண்ணுன உன்னோட சுயரூபம் என்னைக்கு சிவா சாருக்கு தெரிய வருதோ அன்னைக்கு இருக்கடி உனக்கெல்லாம்.